வணக்கம். வணக்கம். 3 குட்டி ஆடு. ஆமா. குட்டி ஒரு போல வளர்த்திருக்கானே. ஜம்முன ஒரே மாதிரி வளர்த்திருக்கு. 3 மாதிரி என்ன மாதிரியா? 2 கிடா மாதிரி ஒரு பொட்டை மாதிரி. ஒரு கிடா 2 கிடா மாதிரி ஒரு பொம்பரி. ஆடு பல்லு எப்படி என்ன ஆதிங்கயா? 4 பல்லு. 4 பல்லு ஆடுதான். இன்னொரு 10 வருஷம் வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஆடு பல்லு வச்சுக்கலாம். ஒரு 2 3 வச்சுக்கலாம். சரி, எவ்வளவு விலை சொன்னாவோ? விலை 30 ரூபா சொன்னாங்க. 30,000 ரூபாய் சொன்னாங்க. பசுக்களை எவ்வளவு கேட்டிய நீங்க? நாங்க 22 ரூபாய்க்கு கேட்டோம். 22,000 கேட்டிய. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 25 ரூபாய் முடிச்சு. 25 முடிச்சிருக்கீங்க. எதனால 3 குட்டி ஆடு விரும்புங்க? என்ன காரணம்யா? அதாவது வளர்ப்புக்கு நல்லா இருக்கு. 3 குட்டினா பால் சத்தான ஆடா இருக்கு. பால் சத்தான ஆடு நல்லா ஒரு போல வளர்த்துருக்கலானே. தோட்டக்கால்ல விட்டோம்னா அகத்தி போல சாப்பிட்டுச்சுன்னா 3 குட்டியை வளர்த்துக்கிறோம். சரி, நம்ம முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும்? முதல்ல எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 8-9 மாசம் ஆகும். 9 மாசம் ஆகும். சரிங்கயா, இந்த இதுல ஒரு குட்டி வெட்ட குட்டி இருக்குல்ல? ஆமா. அந்த குட்டி 3 குட்டி போடுமா? அது இதோட வம்சமா இருந்தா அது 3 குட்டி போடும். சரி. கிடா மாதிரி இருந்தா அதுக்கு தகுந்தபடி அது கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. அது 3 குட்டி போட நம்ம சொல்ல முடியாது. தாய் வம்சத்துல வந்தா மட்டும்தான் 3 குட்டி போடும். அப்படித்தானே? சரி சரி சரி. எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க சந்தையில? சந்தையில கிட்டத்தட்ட ஒரு 50 ஆடு பாத்துருப்போம். 50 ஆடு பாத்துருப்பீங்க. இந்த ஆடு உங்களுக்கு பிடிச்சனே வாங்கிட்டு போறீங்க. இது கொடியாட்டுல கிராஸ் தான், ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் கொடியாடு கிடையாது, கிராஸ் தான். சரி சரி சரி. எந்த போதீங்க? இது காரியாபட்டி போகுது. காரியாபட்டி போகுது. ஓகே. வணக்கம். எந்த இருந்து வரீங்க? நாங்க கம்பதியில இருந்து வரீங்க. அப்படிதானே? 2 ஆடு நறுக்குன்னு ரெட்ட குறுக்கு ஆடு வாங்கிட்டு போறீங்க. கரும்போர் தானே? ஆமாயா. ரெண்டுமே கரும்போர் ஆடா. சரிங்கய்யா, இந்த ஆடை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆடை பத்தி சொல்லுங்க. ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுயா? பல்லு கடைசி 6 பல்லியா? 6 பல்லு. 6 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்கும்? 2 சனையா? 2 மாசம் சனை. எவ்வளவு விலை சொன்னாவ? 34 ரூபா சொன்னாங்க. 2 சேர்த்து 34 ரூபா சொன்னாங்க. ஃபைனல் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 28. 28. நம்ம 28 வாங்கிடுவோம். நமக்கு என்ன லாபம்? நமக்கு எப்படி இந்த 28 எடுக்க முடியா? குட்டி போட்டா தானே எடுக்க முடியும். குட்டி போட எத்தனை வருஷம் ஆகும் எடுக்கு? 6 மாசத்துல எடுக்கலாம். 6 மாசத்துல கண்டிப்பா எடுத்து. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? இதானே புதுசு. வீட்டுல ஆடு கிடையாது. வச்சிருந்தீங்களா வைக்கலையா? முத வச்சிருந்தீங்க. எல்லாம் கொடுத்து மறுபடியும் வாங்கிட்டு போறீங்க. சரி, குட்டி ஆடை வாங்கிட்டு போயிட்டு அது எப்படி ஆடு வாங்கிட்டு போறீங்க? இளஞ்சன ஆடு வாங்கிட்டு போறீங்க. என்ன காரணம்? குட்டி ஆடு நிறச்சனை வாங்கலாமே. அது நிறைய ரேட் சொல்றாங்க. நிறைய ரேட் சொல்லாங்க. இதுனா நம்ம பட்ஜெட் தக்கன இருக்கு. அப்படிதானே? ஆமாயா. சரி, ஓகே ஓகே. நல்லா 2 குட்டி ஆடு. அப்படிதானே? 2 செட் வாங்கிட்டு போறீங்களோ? 2 செட் வாங்கிட்டு போறீங்க. இந்த ஆடை பத்தி சொல்லுங்க. 2 குட்டி என்ன குட்டிங்கயா? 2 கிடா குட்டி. 2 கிடா குட்டி. ஜம் இருக்கு. ஆடு பல்லு எப்படி? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாவோ? அது 26 ரூபா 27 வாங்கிருக்கு. 27. சொன்ன விலை எவ்வளவு? அது 30. பார்த்தோன்னு எவ்வளவு மதிச்சீங்க? 27க்கு வாங்கிட்டேன். 27க்கு வாங்கியாச்சு. அந்த ஆடு 2 குட்டியா? நல்ல புளியமூர் ஆடு. அது பல்லு எப்படிங்கயா? அது 6 பல்லு தான். 6 பல்லு. 2 குட்டி என்ன குட்டிங்கயா? அது ஒரு பொட்டை குட்டி கிடா குட்டி. ஒரு பொட்டை குட்டி கிடா குட்டி. 2 சேர்த்து பல்கா ஒரு அமௌண்ட் தான் வாங்கிருக்கீங்க. சரி, ஓகே ஓகே. சரிங்கய்யா, இது நம்ம எத்தனை மாசம் எடுக்க முடியுங்கயா? எத்தனை மாசம் எடுக்க முடியும்? அதுவும் நம்ம வளர்க்குற பொறுத்த இருக்கு. வளர்க்க எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும்? அப்ராக்சிமேட்டா டைம் சொல்லுங்க பாப்போம். ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசத்துல கண்டிப்பா நம்ம எடுக்க முடியும். சரிங்க. இப்படி குட்டியாடு வாங்கிட்டு போறது நல்லது. நீங்க வளர்த்து நம்ம அடுத்து டக்குன்னு முதல்ல வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 2 ஆடு தான் இருக்கு. 2 ஆடு தான் இருக்கு. சந்தை எப்படி இருக்கு? நீங்க நிலவரம்லாம் சூப்பரா இருக்கு. விலைகள் கூடுதலா இருக்கா கம்மியா இருக்கா? கூடத்தான் இருக்குண்ணே. வரும்போது எப்படி ஆடு வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? எப்படி ஆடு வாங்கணும்னு நினைச்சு வந்தீங்க? பிடிச்ச மாதிரி ஆடு வாங்கிருக்கு. பிடிச்ச மாதிரி ஆடு வாங்கியாச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நம்ம ஊரு கைத்தார் பக்கம் ஐயனார் ஊத்து. ஆமா. மொத்தம் 3 கிட்ட வாங்கிருக்கேன். முரட்டு கிட்ட தான் உங்களுக்கு எல்லாமே. சுத்த கருப்பு நம்மளுக்குண்ணே. சுத்த கருப்பு வேணும்னு நாங்க வாங்கிருக்கோண்ணே. சுத்த கருப்பு அதுக்குதான் வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. எல்லாம் பல்லு எப்படி என்ன ஆகுதுங்க? பல்லு 2 பல்லு போட்டதா சொல்லிருக்காங்க. 2 பல்லு. நீங்க பல்லாம் பாக்கல? பல்லு நம்ம தாத்தா இருக்காரு. தாத்தா தான் எல்லாம் பாத்துருக்காரு. ஐயா தான் கூட்டிருக்கேன் வாங்க கண்டி. ஆமா. தாத்தா தான் 2 பல்லு தான். ஆமா. எல்லாம் 2 பல்லு. எவ்வளவு ஆவரேஜ் என்ன விலைக்கு? 60 ரூபா சொன்னாங்க ஐயா. நாங்க 50 ரூபா. மொத்தம் 2 கிடாய். 2 கிடா 60 ரூபா சொன்னாங்க. நாங்க 50 ரூபான்னு வாங்கிருக்கோம். பார்த்தோன்னு எவ்வளவு மதிச்சீங்க? பார்த்த உடனே நாங்க கிடாய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. அதனால வாங்கிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளவு பெருசா அமையாது. நல்ல இந்த உயரத்துல கிடைக்காது. அப்படிதான். ஆமா. சரி, மன திருப்தியா வாங்கியாச்சா? மன திருப்தியா வாங்கிருக்கோம். நாங்க 2 பிடிக்கணும். 3 பிடிச்சாச்சு. 3 பிடிச்சாச்சு. ஆமா. விலை பரவாயில்லையா? கூடுதலா? விலை பரவாயில்ல. அவரேஜா இருக்கு. நமக்கு இப்ப உள்ள விவசாயிகள் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. விவசாயத்தை நீங்க? ஆமா. வியாபாரத்தை வாங்கல. வியாபாரியும் விவசாயம் ஒன்னாதான் நின்னாங்க. சரி, இருந்தாலும் நம்ம கிடாய் பிடிச்சிருந்துச்சு. அதனால சரி நம்ம வாங்கிட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு போறீங்க. சூப்பர் புளியம்பூர் கிடா வாங்கிட்டு போறீங்க. கொஞ்சம் உடசல் கிடாதான். அப்படிதானே? பல் போட்டதா பல் போடாதானே? பல்லு 2 பல்லு. 2 பல்லு கிட்டா. சரி, ரைட்டு. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே?
அருப்புக்கோட்டையில இருந்து வாரீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க கிடாவை? கிடா 21. 21 சொன்ன விலை 21. முடிச்சது எவ்வளவு முடிச்சீங்க? 16,500. 16,500. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்காக வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 20 ஆடு இருக்கு. 20 ஆடு. ஃபுல்லா கொடியாட்டுல புளியம்பூர் வச்சிருக்கீங்களா, வேற ஆடு வச்சிருக்கீங்களா? புளியம்பூர் ஃபுல்லா புளியம்பூர் தான் வச்சிருக்கீங்க. உங்க ஆட்டுல கிடா இல்லையா? இல்ல. ஓ, அதனாலதான் இங்க வந்து வாங்கிட்டு போறீங்க. ஆமா. எத்தனை கிடா பாத்திருப்பீங்கண்ணே? கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிடாய்க்கு மேல பார்த்தேன். ஆனா இதே எங்களுக்கு பிடிச்சது. இந்த கிடா பிடிக்க காரணம் என்னண்ணே? இது வந்து நல்லா நெட்டு போக்கா இருக்கு. நெட்டு போக்கு. ஆமா. சரி, கால் பாத்தீங்களா? அப்படி மாப்பிள்ளை கிடானால நிறைய பாப்பாங்க, காலு வால் எல்லாம் பாப்பாங்களா? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே பெஸ்டா தான் இருக்கு. அதனால கரும்போர் ஆடு, நல்ல அருமையான ஆடு, நல்ல ரெட்ட குறுக்கு ஆடு. அப்படிதானே? ரெட்ட குறுக்கு ஆடு, ஒரிஜினல் கொடியாடு. பல்லு எப்படி என்னையாது? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாங்க? 15 ரூபா, 18 ரூபா சொல்லி 15 ரூபாய்க்கு வாங்கினோம். 15 ரூபா. எத்தனை மாசம் சனையா இருக்கும்? ஒரு 3 மாசம் சென்னை. 3 மாசம் சனையா இருக்கும். கன்ஃபார்மா இருக்கும். கன்ஃபார்ம். எந்தூர்ல இருந்து வரீங்க? அலவாநல்லூர் பக்கத்துல இருந்து எட்டையாவரம் வந்திருக்கோம். சரி, எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? நான் ஒரு 5 ஆடு வச்சிருக்கேன். கொடியாடு வச்சிருக்கீங்களா? அங்க செட் ஆகும் ஆடு செட் ஆகும். இந்த ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்ல நிறசன ஆடு. அப்படிதானே? ஆடு கொஞ்சம் உடசலா இருக்குண்ணே. ஆடு பல்லு எப்படி என்னையாதீங்க? பல்லு பரவாயில்லாம இருக்கு. பல்லு எல்லாம் பரவாயில்லாம இருக்கு. எவ்வளவு விலை சொன்னாவோ? 14 ரூபா. 14,000 சொன்னாங்க. எவ்வளவு பையில முடிச்சிருக்கீங்க? 14 தான் வாங்கிருக்கேன். சொன்ன விலை எவ்வளவுயா? 15 சொன்னாங்க. 14 முடிச்சு வாங்கிட்டு போறோம். நமக்கு என்னையா லாபம் இருக்குல்ல? என்ன லாபம் இருக்கு? பழிச்சு மட்டும் பாக்குறதா? குட்டி வந்துன்னா நமக்கு லாபம் தான். அவ்வளவுதான். எத்தனை மாசம் முதல்ல எடுக்க முடியும்? அதை சொல்ல முடியாது. 3 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். கரெக்டா சொல்ல முடியும். எல்லாரும் 3 மாசம் முதல்ல எடுத்துலாம் சொல்லுவாங்க. சும்மா தான் 3 மாசத்துல ஈண்டு இருக்கு. என்ன 1 மாசம் ஆகும் இன்னும். சரி. 6 மாசம் முதல்ல எடுக்க முடியும். எந்திர போதீங்கயா? திருச்சுலி. ஓகே ஐயா வணக்கம். 2 குட்டி ஆடு, 2 மாதிரி என்ன மாதிரிங்கயா? 2 கிடா மாதிரி. 2மே கிட்டா மாதிரி ஜம்மு ஒரு போல நல்ல சாட்ட மாதிரி வளர்த்துருக்கேன். ஆமா. ஆடு பல்லு எப்படி என்னங்கயா? 4 பல்லு. 4 பல்லு ஆடு தான். எவ்வளவு விலை சொன்னாவோ? 32 ரூபா. சொன்ன விலை எவ்வளவுயா? சொன்ன விலை 32. 27 வாங்கிட்டு போறீங்க. பார்த்தது எவ்வளவு மதிச்சீங்க? அவ்வளவுதான் மதிச்சு அது வாங்கிட்டு போறீங்க. அப்படியே எந்திர போதீங்க. நம்ம முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியுங்க ஐயா? 6 மாசம் ஆகும். 6 மாசம் கண்டிப்பா. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? இதங்க கிடா நம்மகிட்ட இருக்கா? எல்லாம் வித்தாச்சு. கிடா நினைச்சீங்க? கிடா அங்க பக்கத்துல ஆடு கிடா இருக்கு. அப்படித்தானே? சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஓகே. வணக்கம். நல்ல ஜம்முன்னு கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிட்டு போறீங்கண்ணே? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 உருப்படி கிடக்குனே. 10 உருப்படி ஃபுல்லா தாயாடுகள் தான் வாங்கிட்டு போறீங்க. தாயாடு குட்டி இந்த மாதிரி வாங்கிட்டு போறீங்க. ஆமாண்ணே. எல்லாம் ஒரிஜினல் கொடியாடு தான் உங்களுக்கு? எல்லாம் கொடியாடு தானே. எல்லாம் பல்லு எப்படி என்னையாதுண்ணே? பல்லு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 6 பல்லு, 4 பல்லு, கடமுளப்பு எல்லாமே இருக்குண்ணே. எல்லாமே இருக்கு. அப்படித்தானே? எல்லாம் கலந்துருக்கு. எல்லாமே கலந்துருக்கு. உங்களுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு போறீங்களோ? ஆமா, நமக்கு மட்டும் தானே. உங்களுக்கு மட்டும்தான். என்ன பட்ஜெட்ல மொத்தம் வாங்கிட்டு போறீங்க? ஒரு 2 லட்சம் மேல வந்திருக்குமே. ஆனா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.20 வந்துச்சுண்ணே. 1.20 வந்திருக்கு. அப்படிதானே? எல்லாம் குட்டி ஆடு தான் வாங்கிட்டு போறீங்க. 2 குட்டி ஆடு. இதனால குட்டி ஆடு வாங்குற காரணம் என்னண்ணே? ஆனா குட்டி ஆடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே நமக்கு அந்த குட்டி வந்து முதலாயிரம். எத்தனை மாசத்துல முதலாயிரம்ண்ணே? ஆனா ஒரு 4 மாசம் ஆகுண்ணே. 4 மாசத்துல எல்லாரும் 3 மாசம் 2 மாசத்துல ஆயிரும்பாங்க. 4 மாசம் ஆயிரும். 4 மாசம் கன்ஃபார்ம் ஆயிரும். 4 மாசத்துல முதலாயிரம். ஆயிரம். சரி, வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களா? இருக்குண்ணே. ஒரு 10-12 கிடக்குண்ணே. ஃபுல்லா கொடியா தான் வச்சிருக்கீங்க. இது என்ன கிடா நம்மகிட்ட இருக்கானே? கிடாய் கிடக்குண்ணே. பெரிய கிடா வச்சிருக்கீங்களா? 2 பல்லா 4 பல்லு கிடா வச்சிருக்கீங்களா? அதாவது 6 பல்லு கிடா கிடக்குண்ணே. பல்லு 8 பல்லு சேர்ந்துச்சுன்னா சேர்த்து பல்லு சேர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட 6 பல்லு உள்ள கிடா கிடக்குண்ணே. 6 பல்லு உள்ள கிடா கிடக்கு. எப்போதுமே கிடா எப்பவுமே மாத்தணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 கிலோ இருக்குண்ணே. 35 கிலோ மட்டுமே 35 கிலோ இருக்கும். 35 கிலோ. 2 பல்ல எத்தனை பல்ல மாத்தணும்னு கேக்குறேன். ஆனா கடமுளப்பு வந்த உடனே மாத்திக்கலாம். கடமுளப்புல மாத்தினா அது நம்ம வெளியில கிட்ட தான் விடணும். நம்ம உள்ளுல கிட்ட விடக்கூடாதானே? அது அப்படிலாம் கிடையாது. நமக்கு குட்டியாவும் நல்ல குட்டியா இருந்துச்சுன்னா நல்ல சாட்டையா நம்ம வச்சுக்கலாம். சரி. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம வந்து சந்தையில நல்ல கிடாயா பார்த்து நல்ல கிடாயின்னு சொல்லிட்டு அது ஒரு தோரணையா இருக்கும். அந்த தோரணைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி போட்டுக்கலாம். கண்ணி வாங்கிருக்கீங்க உங்களுக்கு? ஆமாண்ணே. கண்ணி நல்ல குட்டி வளர்க்குமான கண்ணி. குட்டி வந்து நல்ல பால் இருக்குமே. பால் இருக்கும். அதுதான் அதுக்காண்டி இதை வாங்கிட்டு போறீங்க. ஆனா ஆடு வளர்க்கலாம். ஆமாண்ணே. மாசம் நமக்கு சம்பளம் கிடைக்கும். ஆமாண்ணே. கண்டிப்பா கிடைக்கும். அதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது. நமக்கு ஊர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி சத்திரத்துலதான். வேற யாரும் ஆடு கேட்டாலும் சரி, இல்ல கறி இடை வேணும்னாலும் சரி. இப்ப பங்கன் இருக்குது. பங்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 100 கிலோ வேணும்னே, கறியா வேணும் அப்படின்னா ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 700 ரூபாய்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிடாக்கறி. ஆமா, கிடாக்கறி கிடையாது.
கறிண்டு கிடாக்கறி எனக்கு தனி கிடாக்கறி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 800 ரூபா போடுறோம்னே. 800 ரூபா. ஆமா, இளங்கிடாயா வந்து போட்டோம்னா நல்லா 800 ரூபாய்க்கு போடலாம். நமக்கு இல்ல எனக்கு ஆட்டுக்கறி போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதாவது நல்ல கறி தான் ரொம்ப, அதாவது 100 ரூபானே ஒரு கிலோ. அது 100 கிலோ 200 கிலோவோ நமக்கு வந்து சத்திரனே. சத்திரம் வந்து அவங்க பாத்துடலாம். கண்டிப்பா. சாயல்குடி சத்திரம் பேரு வந்து மாறி. ஆமாண்ணே. நம்மளோட 35,000 சொன்னாங்க. 28ன்னு முடிச்சு வாங்கிட்டு போறாங்க. சரிங்களா, கைத்தறவங்க வாங்கிட்டு போறாங்க. அவங்க தான் வாங்கிட்டு போறாங்க. சரிங்களா, நல்ல பெரிய கிடா, நல்ல முரட்டு கிடா வாங்கிட்டு போறாங்க. இந்த கிடா பாத்தீங்கன்னா 18,000 வாங்கிட்டு போறாங்க. வணக்கம். ஐயா. சூப்பர் குட்டி ஒண்ணு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? கிடா மரியா பொம்மரியா? பொம்மரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கய்யா? இது ஒரு மாசத்துக்கு பிறமா. ஒரு மாசம் குட்டியா தான் இருக்கும். சரி, எவ்வளவு நாள் பால் கொடுக்க வேண்டியது இருக்கும்? வாங்கிட்டு போறோம், எத்தனை நாள் பால் கொடுக்கணும்? அது இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு கொடுக்கணும். 2 மாசம் பால் கொடுக்கணும். பால் கொடுத்தா குட்டி நல்லா இருக்குமா? ஆமா, தெரியும். அப்படிதான் நல்லா சூப்பரா இருக்கும்ண்ணே. சரி ஓகே. எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? இது 2000 சொன்னா. 2000 சொன்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 1600. சின்ன குட்டி வாங்கினோம் நம்ம சிரமம்லாம், நம்ம வளர்க்க வைக்க ரொம்ப சிரமம். பெரிய குட்டி வாங்கலாம், ஏன் சின்ன குட்டி வாங்குறீங்க? பால் மாடு இருக்கா வீட்டுல? மாடு இருக்குனால வந்து வாங்கிட்டு போறீங்க. சந்தை இருக்கு இந்த வாரம்? பரவாயில்ல. விலை அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? வாரம் நல்லா இருக்கு. சரி நல்லா இருக்கு. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 20 உருப்படி கிடக்கு. 20 உருப்படி ஃபுல்லா கொடியாடு தான் வச்சிருக்கீங்க? கொடியாடு நல்ல எட்டயபுரம் பொட்டு அப்படிதானே? ஆமா, பொட்டு. பல் போட்டதா பல் போடாதானே? 2 பல் போட்டுருக்கு. ஒரு வருஷம் குட்டி 2 பல் போட்டுருக்கு. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னாவோ? 18,000 சொன்னாங்க. 18,000 சொன்னாங்க. நீங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கேள்வி எவ்வளவு கேட்டீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி 13 ரூபாய்க்கு கேட்டோம். 13 ரூபாய். எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கியோ? 13 ரூபாய். நல்லா 14 ரூபாய் வாங்கினேன். 16 ரூபான்னு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? 14 வாங்கிருக்கீங்க. பரவாயில்லையா? கூடுதல் நினைக்கலாம். இல்ல, இன்னைக்கு ரேட்டுக்கு பரவாயில்ல. இன்னைக்கு ரேட்டுக்கு பரவாயில்ல. ஆனா செம்பரியாட்டு சந்தை நேத்து தானே, வெள்ளிக்கிழமை தானே? ஆமா, இன்னைக்கு வளர்த்தது கொண்டு வந்திருக்காங்க. வளர்த்தது கொண்டு வந்திருக்கு. வீட்டு வளர்ப்பு குட்டி. அதான் பின்னாடி அவாட்ல வருது. சேட்டை பண்ண மாட்டேங்கண்ணே. கட்டி விட்டாலும் அது வாட்ல வருது. சரி, ஓகே, நன்றி. எந்துல இருந்து வாரீங்க? சாத்தூர்ல இருந்து வரீங்க. 3 குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானயா? கிடாமரியா பொம்புறீங்களா? எல்லாமே கிடாமரி தான். கொஞ்சம் கிடா உடசலா தான் இருக்குண்ணே. கத்திரலாமா? விளப்பாடு அப்படி இருக்கு. நல்ல கிடா வாங்க முடியல. உடசல கிடா வாங்கி எவ்வளவு விலை சொன்னாவோ? 8 ரூபா கரையும். 8 ரூபா கரையத்துல வாங்கிட்டு போறீங்க. விலை கூடுதலா கம்மியா? சரியான விலை. இது எவ்வளவு மதிக்கீங்க? 6 ரூபா கரையத்தை வாங்கணும். 6 ரூபா கரையத்துல வாங்கிக்கு கிட்டத்தட்ட 2000 கூட தான். சரி, வீட்டுல கொண்டு போய் என்ன இடம் கொடுப்பீங்க? வீட்டுல சின்ன புட்டு கேப்பாங்கள போடுவோம். அதெல்லாம் போட்டாலே ஜம்முன்னு வளர்ந்துரும். எத்தனை மாசம் கரெக்டா வளர்ப்பியோ? ஒரு 7 மாசம் வளர்க்கணும். 7-8 மாசம். 8 மாசம் கழிச்சு தான் கொடுப்பீங்க. 8 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு போவோம்? வளர்ப்பு ஏறத பொறுத்து. வளர்ப்பு ஏறத பொறுத்து. நான் நல்ல விலைக்கு போவோம். மாசம் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் நமக்கு. மாசம் 500 ரூபாய் கிடைக்கும். எனக்கு வளர்த்தா ஒரு பாதி இருந்துச்சுன்னா விற்போம். பாதி கிடைக்கும். 8 ரூபாய்க்கு வாங்குறோம்னா ஒரு குச்சி 15 ரூபாய்க்கு